அறையின் ஜன்னல் வழியே உள்ளே வந்த அந்த மதிய நேரத்து ஒற்றை வெளிச்சம் காற்றில் மிதந்து தூசிகளை அப்படியே அப்பட்டமாக காட்டிக் கொண்டிருந்தது. அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் என் மாமியார் மீனாட்சி அம்மாளின் நினைவுகள் மட்டுமே நிறைந்திருந்தன. அவர்கள் மறைந்து சரியாக இன்றுடன் 13 நாட்கள் முடிகின்றன. காரியங்கள் எல்லாம் முடிந்து உறவினர்கள் என்று வந்தவர்கள் ஆளாளுக்கு ஒரு உபதேசம் செய்துவிட்டு தங்கள் சொந்த ஊர்களுக்கு கிளம்பிவிட்டனர். வீடே ஒரு சுடுகாட்டைப் போல சூனியமாக கிடந்தது. அந்த பெரிய வீட்டில் என் வயிற்றுக்குள் உதைத்து கொண்டிருக்கும் 6 மாத பச்சை உயிரை தவிர எனக்கு ஆறுதலாக பேச அங்கு யாரும் இல்லை. நெஞ்சை அடைக்கும் தனிமையும் துக்கமும் என்னை வாட்ட மெல்ல எழுந்து என் மாமியார் பயன்படுத்தி வந்த அறைக்குள் சென்றேன். அவர்கள் படுத்திருந்த அந்த பழைய மரக்கட்டில் வெறுமனே கிடந்தது. எப்போதும் அந்த அறையில் ஒரு மருந்தின் வாசனையும் விபூதி வாசனையும் கலந்தே இருக்கும். இன்று அந்த அறையை எப்படியாவது சுத்தம் செய்துவிட வேண்டும் என்று கையில் துடைப்பத்துடன் இறங்கினேன். தேய்ந்து போன அவர்களின் பாயை சுருட்டி வைத்தேன். அவர்கள் பயன்படுத்திய மருந்து சீட்டுகள், மாத்திரைகள் என எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு அந்த பழைய கட்டிலின் அடியில் பெருக்கத் தொடங்கினேன். கட்டிலின் நடுப்பகுதி வரை துடைப்பம் சென்றபோது ஏதோ ஒரு கனமான இரும்பு பொருள் மீது பட்டு டன் என்ற சத்தம் கேட்டது. இந்த கட்டிலுக்கு அடியில் என்ன இருக்கும்? வழக்கமாக தேவையற்ற பழைய டப்பாக்களைத்தான் போட்டு வைப்பார்கள் என்று மனதிற்குள் நினைத்தபடி குனிந்து பார்த்தேன். கட்டிலின் ஆழத்தில் இருளுக்குள் ஒரு பெரிய பெட்டி இருப்பது மங்கலாக தெரிந்தது. கைகளை நீட்டி முழு பலத்தையும் திரட்டி அதை வெளியில் இழுத்தேன். அது ஒரு கனமான பழைய காலத்து இரும்பு பெட்டி. அதன் மேல் பல வருடங்களாக படிந்திருந்த தூசியும் சிலந்தி வலைகளும் என் கைகளில் ஒட்டி கொண்டன. இருமிக்கொண்டே அந்த தூசியை தட்டிவிட்டு பார்த்தபோது அந்த பெட்டியில் ஒரு பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. என் மாமியார் உயிருடன் இருந்தவரை இந்த அறையை விட்டு நான் ஒரு நாளும் வெளியில் சென்றதே இல்லை. அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலேயே என் பொழுதுகள் கழிந்தன. ஆனால் அவர்கள் ஒருபோதும் இந்த முதல் தர கட்டிலுக்கு அடியில் இப்படி ஒரு பெட்டி இருப்பதை பற்றி என்னிடம் சொன்னதே இல்லை. ஏன் அதை அவர்கள் தொட்டு கூட நான் பார்த்ததில்லை. என் மாமியார் இவ்வளவு பெரிய ரகசியத்தை என்னிடம் கூட மறைத்து வைத்திருக்கிறாரா? இதனுள் என்ன இருக்கும்? ஆவல் ஒரு புறம், பயம் மறுபுறம் என்னை உந்தி தள்ளியது. சுற்றிலும் பார்த்தேன். வீட்டில் விஜய் இல்லை. எப்படியும் குடித்துவிட்டு வர இரவு தாமதமாகும். மாமியாரின் அலமாரி, சாவி கொத்து என எல்லாவற்றையும் தேடி பார்த்தேன். ஆனால் அந்த பூட்டிற்கான சாவி எங்குமே கிடைக்கவில்லை. இறுதியில் சமையலறைக்கு சென்று ஒரு கனமான அம்மிக்கல்லை எடுத்து வந்தேன். தவறுதான். ஒரு நாளும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று என் பெற்றோர் வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் என் குடும்பத்தை நடத்த எனக்கு பணம் தேவை என்று மனதை திடப்படுத்தி கொண்டு அந்த பூட்டின் மேல் ஓங்கி அடித்தேன். 2-3 முறை பலமாக அடித்ததும் அந்த பழைய பூட்டு சடக்கென்ற சத்தத்துடன் உடைந்து கீழே விழுந்தது. என் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. மெல்ல அந்த இரும்பு பெட்டியின் மூடியை திறந்தேன். அடுத்த கணம் அதிர்ச்சியில் என் கைகள் நடுங்கின. வாயடைத்து போய் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டேன். அந்த பெட்டியின் உள்ளே பளபளக்கும் பல தங்க ஆபரணங்கள், நெக்லஸ்கள், பாரம்பரியமான அட்டிகைகள், கனமான தங்க கடையங்கள் மற்றும் மோதிரங்கள் என ஒரு தங்க புதையலை அடர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் ஒரு பட்டு துணியில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த சில பழைய காகிதங்களை எடுத்து பார்த்தேன். அவை அனைத்தும் பல ஏக்கர் நிலங்கள் மற்றும் நகரின் முக்கிய பகுதியில் இருக்கும் சில சொத்துக்களின் அசல் பத்திரங்கள். வறுமையின் பிடியிலேயே பிறந்து ஒருவேளை சோற்றுக்கே கஷ்டப்படும் ஏழை குடும்பத்தில் வளர்ந்தவள் நான். பணக்கார வீடு என்று நம்பி என்னை இங்கு வாக்கெடுக்க வந்த என் பெற்றோர் என் தலையெழுத்தை நினைத்து எவ்வளவு அழுதிருப்பார்கள். எனக்கு நேர்மையும் கடமையுணர்ச்சியும் மட்டும்தான் என் பெற்றோர் தந்த சீதனம். அப்படிப்பட்ட எனக்கு என் கண்ணெதிரே மின்னும் இந்த நகைகளும் சொத்துக்களும் ஒரு பேரதிர்ச்சியாகவும் விடை தெரியாத விடுகதையாகவும் நின்றன. இவ்வளவு செல்வத்தை வைத்து கொண்டா என் மாமியார் ஒரு சாதாரண மருந்து வாங்க கூட பணமில்லாமல் என்னிடம் அழுது புலம்பினார்கள். தன் சொந்த மகன் விஜய் பணத்திற்காக தன்னை அடித்து துன்புறுத்திய போதும் ஏன் இந்த ரகசியத்தை அவர்கள் இறுதி வரை உடைக்கவில்லை? அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இந்த நகைகளும் பத்திரங்களும் வெறும் சொத்துக்கள் அல்ல. தன் குடிகார சூதாடி மகனிடமிருந்து என் மாமியார் காப்பாற்ற நினைத்த ஒரு மிகப்பெரிய அமானிதம் இது. அந்த பெட்டியின் ரகசியத்தையும் என் மாமியாரின் மௌனத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ள நான் என் கடந்த கால வாழ்க்கையின் முதல் பக்கத்தை, அதாவது நான் இந்த வீட்டிற்குள் மருமகளாக கால் எடுத்து வைத்த அந்த துரதிருஷ்டவசமான நாளுக்கு என் நினைவுகளை திருப்பி பார்க்க வேண்டியிருந்தது.
இரும்பு பெட்டிக்குள் இருந்த அந்த நகைகளும் சொத்து பத்திரங்களும் என் கண்களை பறிக்க என் கைகள் அறியாமலேயே என் வயிற்றை தடவின. என் மாமியாரின் மௌனத்திற்கான காரணம் என்னவென்று தேடி என் மனக்கண்ணாடி சரியாக 2 வருடங்களுக்கு முன்பு எங்களது திருமண நாளிற்கு என்னை இழுத்து சென்றது. நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழே அன்றாட கூலி வேலை செய்து பிழைக்கும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் நான். தட்டுமுட்டு சாமான்களும் ஒழுகும் கூரையும் தான் என் அப்பாவின் சொத்து. அப்படிப்பட்ட சூழலில் ஊரிலேயே பெரிய வீடாகவும் வசதியான பின்னணியும் கொண்ட மீனாட்சி அம்மாள் குடும்பத்திலிருந்து எனக்கு திருமண வரன் வந்தபோது என் பெற்றோரால் அதை நம்பவே முடியவில்லை. என் பொண்ணு ரம்யா கொடுத்து வச்சவடா, நாம் தான் ஒருவேளை கஞ்சிக்கு கஷ்டப்பட்டு அவளை வளர்த்துட்டோம், இனிமேலாவது அவ புகுந்த வீட்டில் ராணி போல வாழ போறா என்று தன் தந்தை ஊர் முழுக்க பெருமையுடன் சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்தார். எனக்கும் ஏகப்பட்ட கனவுகள் இருந்தன. வறுமையிலேயே கழிந்த என் இளமை பருவம் மாறி எனக்கென்று ஒரு அழகான குடும்பம் அமையும், அன்பான கணவன் கிடைப்பான், என் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு தோழனாக அவன் இருப்பான் என்றெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்தேன். என் கணவன் விஜயின் புகைப்படத்தை பார்த்த போதெல்லாம் இவர்தான் என் உலகம் என்று மனதிற்குள் உருகினேன். ஆனால் அந்த பகல் கனவுகள் அனைத்தும் நான் அந்த வீட்டின் வாசற்படியை மிதித்த சில மணி நேரங்களிலேயே சுக்குநூறாக உடைந்து சிதறும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. திருமணம் முடிந்து புது பெண்ணாக கைகளில் மருதாணி மணக்க தலையில் மல்லிகை பூவோடு நான் விஜயின் வீட்டிற்குள் காலெடுத்து வைத்தேன். வழக்கமாக ஒரு புது மருமகள் வரும்போது வீட்டில் இருக்கும் மங்களகரமான ஆரவாரமும் சிரிப்பு சத்தமும் அந்த வீட்டில் துளியும் இல்லை. மாறாக ஒருவிதமான மயான அமைதி வீட்டை சூழ்ந்திருந்தது. நான் வீட்டிற்குள் வந்த முதல் நாளன்றே என் கணவன் விஜய் என்னை பொருட்டாக கூட மதிக்காமல் தன் நண்பர்களுடன் முக்கியமான வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பி சென்றான். அவன் சென்ற சில நிமிடங்களிலேயே பக்கத்து அறையிலிருந்து ஒரு பலவீனமான முனகல் சத்தமும் இருமல் சத்தமும் கேட்டது. பயந்து போய் நான் அந்த அறைக்குள் சென்று பார்த்தபோதுதான் என் மாமியார் மீனாட்சி அம்மாளை முதலாக பார்த்தேன். அவர்கள் கடுமையான நோயாளியாக படுத்த படுக்கையாக கிடந்தார்கள். அவர்களின் முகம் வெளுத்து கண்கள் குழிவிழுந்து போயிருந்தன. வாமா ரம்யா, உன்னை இந்த நிலைமையில வரவேற்க வேண்டியதா போச்சே என்று மிக தளர்வான குரலில் அவர்கள் சொன்னபோது என் நெஞ்சம் பதறியது. திருமண பேச்சின் போது அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை என்றுதான் விஜயின் தரப்பில் சொல்லி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் முழுமையாக படுக்கையிலேயே முடங்கி கிடக்கும் ஒரு நோயாளி என்பது எனக்கு அப்போதுதான் தெரிந்தது. அன்றிலிருந்து என் திருமண வாழ்க்கை முற்றிலும் தலைகீழாக மாறியது. புது பெண்ணுக்கான எந்த ஒரு கொண்டாட்டமும் ஆசைகளும் எனக்கு கிடைக்கவில்லை. முதலிரவு தேனிலவு, கணவனுடன் வெளியூர் செல்வது என எதற்குமே அங்கு இடம் இருக்கவில்லை. என் கைகளில் இருந்த மருதாணி நிறம் மாறுவதற்குள்ளேயே என் பொழுதுகள் அனைத்தும் கடமைகளுக்குள்ளும் பசி துயரத்திற்குள்ளும் சுருங்கத் தொடங்கின. தினமும் அதிகாலை 4 மணிக்கே என் பொழுது விடிந்துவிடும். எழுந்தவுடன் குளித்துவிட்டு நேராக மாமியாரின் அறைக்கு ஓட வேண்டும். அவர்களை மெதுவாக தூக்கி உட்கார வைத்து படுக்கையை சுத்தம் செய்ய வேண்டும். முடங்கி போன அவர்களின் உடம்பை குளிப்பாட்டி உடைமாற்றி விட வேண்டும். அதன் பின் சமையலறைக்கு சென்று அவர்களுக்கு ஏதுவான கஞ்சியோ அல்லது பத்திய உணவோ சமைத்து என் கைகளாலேயே ஊட்டிவிட வேண்டும். அவர்கள் சாப்பிட தாமதமானால் அடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளின் நேரம் தவறிவிடும். மாமியாருக்கு பணிவிடை செய்து முடித்த கையோடு அந்த பெரிய வீட்டை பெருக்கி துடைப்பது, துணி துவைப்பது, சமைப்பது என என் கைகள் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கும். மாமியாரின் சிறுநீர் மலம் கழித்த துணிகளை கூட நான் ஒரு நாளும் அருவருப்பாக கருதியதே இல்லை. என் தாயை போன்றவர், இவருக்கு சேவை செய்வது என் கடமை என்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன். ஆனால் இவ்வளவு வேலைகளையும் நான் சலிப்பில்லாமல் செய்தாலும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி என்ற ஒற்றை வார்த்தைக்கு மட்டும் பஞ்சம் இருந்தது. அதற்கு முக்கிய காரணம் என் மாமியாரின் நோய் மட்டுமல்ல, அந்த வீட்டின் நிம்மதியை குலைத்து கொண்டிருந்த என் கணவர் விஜய் தான். அவன் என்னை ஒரு மனைவியாகவோ மீனாட்சி அம்மாளை தன் தாயாகவோ மதிக்கவே இல்லை. அந்த வீட்டில் அவனால் இன்னும் என்னென்ன கொடுமைகளை நான் அனுபவிக்கப் போகிறேன் என்பதை அடுத்த சில நாட்களிலேயே நான் உணரத் தொடங்கினேன். மாமியாரின் உடல்நிலை தந்த வலியை விட என் மனதை தினமும் இரத்த கண்ணீர் வடிக்க வைத்தது என் கணவன் விஜயின் குரூரமான பொறுப்பின்மைதான். திருமணத்திற்கு முன்பு புகுந்த வீட்டை பற்றி நான் கண்ட கனவுகள் எல்லாம் காணல் நீராகி போன நிலையில் என் வாழ்க்கையின் மிக பெரிய சாபமாக அவன் என் தலைமேல் வந்து அமர்ந்தான். அவன் ஒரு நல்ல கணவனாக எனக்கு வாய்க்கவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, பெற்று வளர்த்த சொந்த தாய்க்கு ஒரு நல்ல மகனாக கூட அவனால் இருக்க முடியவில்லை. விஜய் இப்படி தலைகால் புரியாமல் ஆடுவதற்கு காரணம் அவனுடைய கடந்த கால வாழ்க்கை என்பதை பின்னர் தான் நான் அறிந்து கொண்டேன். அவன் பள்ளி படிப்பை
முடித்துவிட்டு நகரில் இருக்கும் ஒரு கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கி படித்து வந்திருக்கிறான். அப்போது அவனுக்கு வாய்த்த நண்பர்கள் அனைவரும் பணக்கார வீட்டு ஊர் சுற்றிகள். உழைப்பின் அருமை தெரியாமல் பெற்றோரின் காசை அளிக்கும் அந்த தவறான நண்பர்களின் சகவாசத்தால் விஜய் மெல்ல மெல்ல சீரழிய தொடங்கினான். ஆரம்பத்தில் ஜாலியாக குடிக்க தொடங்கியவன் நாளடைவில் குடிப்பழக்கத்திற்கு முற்றிலும் அடிமையானான். அதோடு நிறுத்தாமல் சிட்டாட்டம், பந்தயம், சூதாட்டம் என பணத்தை அளிக்கும் அத்தனை கெட்ட பழக்கங்களும் அவனுக்கு தொற்றிக்கொண்டன. ஹாஸ்டலில் இருந்து கொண்டு அவன் செய்த அத்தனை அக்கிரமங்களும் ஊரில் படுத்த படுக்கையாக இருந்த என் மாமியாருக்கு ஆரம்பத்தில் தெரியவே இல்லை. தன் மகன் நகரத்தில் படித்து பெரிய ஆளாக வரப்போகிறான் என்றுதான் அந்த பேதை தாய் நம்பிக்கொண்டிருந்தாள். ஆனால் ஊர்க்காரர்கள் சிலர் மூலமாக விஜயின் லீலைகள் மாமியாரின் காதுகளுக்கு வந்தபோது அவர்களின் இதயம் சுக்குநூறாக உடைந்து போனது. இனியும் இவனை வெளியே விட்டால் உருப்பட மாட்டான் என்று பயந்து உடனடியாக அவனது படிப்பை நிறுத்திவிட்டு ஊருக்கே திரும்ப அழைத்து கொண்டார்கள். வீட்டில் வைத்து கண்காணித்தால் அவன் மாறிவிடுவான் என்று மீனாட்சி அம்மாள் நம்பினார்கள். ஆனால் அதுதான் அவர்கள் செய்த மிக பெரிய தவறாக முடிந்தது. நரகத்தை விட கிராமத்திற்கு வந்த பிறகு விஜய்க்கு இன்னும் அதிக சுதந்திரம் கிடைத்தது போலாகிவிட்டது. எந்த வேலைக்கும் செல்லாமல் நாள் முழுதும் ஊர் சுற்றுவதே அவனது பிழைப்பாக மாறியது. நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு பகலில் குடிப்பது, இரவில் சூதாடுவது என்று அலையத் தொடங்கினான். சில நாட்களிலேயே சூதாட்டத்தில் கையில் இருந்த பணத்தை எல்லாம் தோற்றுவிட்டு கடன்காரர்களை வீட்டிற்கு இழுத்து வர தொடங்கினான். அது மட்டுமின்றி அவனுக்கு பெண்களை தொடரும் தவறான மோகமும் இருந்தது. ஊருக்குள் இருக்கும் பெண்களிடம் அவன் வம்பு வளர்ப்பதும் வம்பை விலை கொடுத்து வாங்குவதும் அன்றாட கதையாக மாறியது. விஜயின் இந்த நடத்தையால் ஊருக்குள் அவனது பெயரை பேசாத நாளே இல்லை. நான் தெருவில் இறங்கி காய்கறி வாங்கவோ அல்லது மாமியாருக்கு மருந்து வாங்கவோ செல்லும் போது ஊர்க்காரர்கள் என்னை பார்த்து பரிதாபப்படுவதும் பின்னால் நின்று என் கணவனை தூற்றுவதும் வாடிக்கையாகிவிட்டது. பாரா, எவ்வளவு நல்ல பொண்ணு, இந்த லட்சணமான பொண்ணு போய் அந்த ஊர் சுற்றி குடிகாரன் கையில மாட்டிக்கிடுச்சே, இவன் குடும்பத்தை விளங்க வைக்கவா போறான்? அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கும். தெருவில் நடக்கும் போதெல்லாம் யாரிடமும் கண் நேருக்கு கண் பார்க்க முடியாமல் குற்றவாளியைப் போல தலை குனிந்தபடிதான் நான் நடக்க வேண்டியிருந்தது. என் மாமியார் மீனாட்சி அம்மாள் விஜய் போதையில் இல்லாத சில நிமிடங்களில் அவனை கூப்பிட்டு அழுது கெஞ்சி காலில் விழாத குறையாக புத்திமதி சொல்லி பார்த்தார். ஆனால் அவன் தாயின் பேச்சை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. இறுதியில் மீனாட்சி அம்மாள் கையில் எடுத்த கடைசி ஆயுதம்தான் என் திருமணம். பொறுப்பில்லாமல் சுற்றும் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வைத்தால் குடும்பம், மனைவி, பிள்ளை குட்டிகள் என்ற பாசம் வரும். தலைக்கு மேல் பொறுப்பு வரும்போது தானாகவே திருந்தி விடுவான் என்று நம்பித்தான் எங்களை போன்ற ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை தேடி பிடித்து திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அந்த பாசக்கார தாயின் கணக்கு முற்றிலும் தலைகீழானது. திருமணத்திற்கு பிறகு விஜய் கொஞ்சம் கூட மாறவில்லை. மாறாக அவனது அராஜகம் முன்னை விட பல மடங்கு அதிகமானது. எனக்கு கழுத்தில் ஒரு கட்டையை கட்டி வச்சிட்டாங்களா, இனி நான் என் இஷ்டப்படிதான் வாழ்வேன் என்பது போல வீட்டை ஒரு சத்திரத்தை போலவும் என்னை ஒரு வேலைக்காரியைப் போலவும் நடத்த தொடங்கினான். நிலைமை இன்னும் மோசமாகி கொண்டே சென்ற அந்த தருணத்தில்தான் எங்கள் வாழ்க்கையை உலுக்கிய அந்த அடுத்த பேரிடி வந்து இறங்கியது. விஜயின் அராஜகங்களும் அவமானங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்ற அந்த துயரமான நாட்களில்தான் எங்கள் குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே உலுக்கிய அந்த பேரிடி வந்து இறங்கியது. அன்று எப்போதும் போலத்தான் விடிந்தது. நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என் மாமியார் மீனாட்சி அம்மாள் தட்டு தடுமாறி எழுந்து சுவரை பிடித்தபடியே கழிவறை நோக்கி சென்று கொண்டிருந்தார். திடீரென அந்த அறையிலிருந்து ஒரு பலத்த சத்தமும் அதைத் தொடர்ந்து ஒரு பலவீனமான முனகலும் கேட்டது. பதறிப்போய் நான் ஓடி சென்று பார்த்தபோது என் நெஞ்சு உறைந்து விட்டது. மாமியார் தரையில் சுருண்டு கிடந்தார். அவசரமாக ஓடி சென்று அவர்களின் தலையை தூக்கி என் மடியில் வைத்து கொண்டேன். அம்மா, அம்மா, என்னாச்சுமா? கண்ணை திறந்து பாருங்கம்மா என்று கதறினேன். அவர்களால் பேச முடியவில்லை. அவர்களின் வாய் ஒரு பக்கமாக இழுத்து கொண்டது. கைகளும் கால்களும் விரைத்து போயிருந்தன. கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் தாரை தாரையாக வழிந்தது. அக்கம் பக்கத்தினரின் உதவியோடு அவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். அங்கு பரிசோதித்த மருத்துவர் கவலை தோய்ந்த முகத்துடன் சொன்னார்கள், அம்மாவுக்கு கடுமையான பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு. மூளையில இரத்த கசிவு அதிகமா இருக்கிறதால உடம்போட இடது பக்கம் முழுசா செயலிழந்து போச்சு. இனி அவங்களால தனியா எந்திருக்கவோ உட்காரவோ முடியாது. முழு நேரமும் யாராவது ஒருத்தர் கூடவே இருந்துதான் பார்த்துக்கணும். மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் இடியா இறங்கின. அதுவரை முனகி கொண்டேனும்
ஊர்ந்து திரிந்தாவது அந்த பெரிய வீட்டை ஒரு தூணாக நின்று தாங்கி கொண்டிருந்தவர் அன்றைய தினமே ஒரு நகரும் பிணமாக படுக்கையில் முடங்கி போனார். அன்றோடு என் இளமைக்கான ஆசைகளுக்கான அத்தனை கதவுகளும் நிரந்தரமாக மூடப்பட்டன. என் உலகம் என் மாமியார் படுத்திருந்த அந்த 4 சுவர்களுக்குள் அடங்கிய ஒற்றை அறைக்குள் சுருங்கி போனது. பகலிரவு என்ற வித்தியாசமே எனக்கு தெரியாமல் போனது. அதிகாலையில் எழுந்து அவர்களை படுக்கையிலேயே மலம் சிறுநீர் கழிக்க வைத்து அதை நாற்றம் கூட பாராமல் அள்ளி சுத்தம் செய்வேன். வாதத்தால் மரத்து போன அவர்களின் கை கால்களை தினமும் பல மணி நேரம் எண்ணெயிட்டு தேய்த்து விடுவேன். ஒரு குழந்தையைப் போல அவர்களை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டு கஞ்சி புகட்டுவேன். நள்ளிரவில் அவர்கள் லேசாக முணங்கினாலும் அடுத்த கணமே என் தூக்கம் கலைந்து அவர்கள் அருகில் போய் நிற்பேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் என்னை விட்டால் அவர்களுக்கு வேறு யாருமே இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் பெற்ற தாயின் இந்த துயர நிலையை கண்டும் அந்த பாவி விஜயின் கல் நெஞ்சம் துளியும் கரையவில்லை. தன் தாய் படுக்கையில் மரண போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே இல்லாமல் அவன் எப்போதும் போல தன் குடிப்பழக்கத்திலும் சூதாட்டத்திலும் மூழ்கி கிடந்தான். காலையில் வீட்டை விட்டு போகிறவன் நள்ளிரவில்தான் போதை தலைக்கேறிய நிலையில் தடுமாறியபடி வீட்டுக்கு வருவான். சில நாட்களிலோ 2-3 நாட்களுக்கு வீட்டிற்கே வரமாட்டான். அவன் வரும்போதெல்லாம் வீட்டில் எஞ்சியிருக்கும் அரைகுறை நிம்மதியும் காற்றோடு பறந்துவிடும். வீட்டில் பணத்தட்டுப்பாடு தலை விரித்தாட தொடங்கியது. மாமியாரின் மருத்துவ செலவு, மாத்திரைகள், வீட்டு பராமரிப்பு என எல்லாவற்றிற்கும் பணம் தேவைப்பட்டது. ஆனால் விஜய் வீட்டில் இருந்த நகைகளையோ சேமிப்பையோ ஒவ்வொன்றாக திருடி சென்று சூதாட்டத்தில் தோற்றுவிட்டு வந்தான். வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லாத நாட்கள் தொடர்ந்தன. பல அழுது கொண்டே விடிந்த மதிய வேளைகளில் மாமியாருக்கு எப்படியாவது கஞ்சி காய்ச்சி கொடுத்துவிட்டு நான் வெறும் தண்ணீரை குடித்துவிட்டு பசியோடு நாட்களை கழித்தேன். என் வயிறு பசியால் கிள்ளிய போதெல்லாம் பரவாயில்லை, படுக்கையில் கிடக்கும் இந்த தாய்க்கு நம்மை விட்டால் யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் மட்டும்தான் தன்னை இன்னும் உயிரோடு வைத்திருந்தது. வறுமையும் பசியும் கணவனின் துரோகமும் என்னை சூழ்ந்திருந்த அந்த நரக வாழ்க்கையில்தான் என் மாமியார் என் கைகளை பிடித்து கொண்டு ஒரு நாள் மனமுடைந்து அழத் தொடங்கினார். அறையெங்கும் மங்கலான வெளிச்சமும் மருந்துகளின் நெடியும் நிறைந்திருந்த ஒரு நிசப்தமான மதிய நேரம். மாமியாருக்கு பத்திய கஞ்சியை மெல்ல மெல்ல ஊட்டி முடித்துவிட்டு அவர்களின் நெற்றியில் படர்ந்திருந்த வியர்வையை என் முந்தானையால் துடைத்து விட்டேன். மாத்திரைகளை எடுத்து அவர்களின் வாயில் போட்டு தண்ணீரை பருக வைத்தேன். எல்லாவற்றையும் சத்தமில்லாமல் சகித்து கொண்டு நான் செய்த இந்த உபசாரங்களை என் மாமியார் மீனாட்சி அம்மாள் தங்களின் கலங்கிய கண்களால் மௌனமாக பார்த்து கொண்டே இருந்தார்கள். திடீரென வாதத்தால் செயலற்று போயிருந்த அவர்களின் வலது கையை மெல்ல அசைத்து என் கைகளை தங்களின் பலவீனமான விரல்களால் இறுக பற்றி கொண்டார்கள். அடுத்த கணம் சுருக்கங்கள் விழுந்த அந்த பழுத்த முகத்தில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து படுக்கையில் இருந்த தலையணையை நனைத்தது. வாதத்தினால் ஒரு பக்கமாக இழுத்து கொண்ட வாயை திறந்து திக்கி திக்கி பேசத் தொடங்கினார்கள். ரம்யா, என்ன மன்னிச்சிடுமா, பெரிய இடத்து சம்பந்தம், வசதியான வீடுன்னு உன்னை இங்கே கூட்டிட்டு வந்து கடைசியில் என் சுயநலத்தால் உன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பாழாக்கிட்டேனே. அம்மா, என் பாவி மகன் விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா திருந்திடுவான்னு நான் பெத்த மனசோட சுயநலத்தில் யோசித்தேன். ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டிய உன்னை இப்படி படுக்கையில் கிடக்கிற பிணத்துக்கு பணிவிடை செய்கிற நரகத்தில் தள்ளிடுவேன்னு நான் நினைக்கலையம்மா என்று நெஞ்சு உருக கதறினார்கள். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. அவர்கள் பேசியதில் இருந்த கசப்பான உண்மை என்னை இன்னும் ஆழமாக வதக்கியது. அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, உங்களை நான் என் பெத்த தாயாதான் பார்க்கிறேன். உங்களுக்கு பணிவிடை செய்கிறது என் கடமை என்று நான் அவர்களை தேற்ற முயன்றாலும் அவர்களின் அழுகை நிற்கவில்லை. தன் சொந்த மகன் செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு புது மருமகளாக வந்து நான் செய்வதை பார்த்து அந்த தாயின் உள்ளம் தினமும் குற்ற உணர்ச்சியால் செத்து பிழைத்து கொண்டிருந்தது. பகல் முழுக்க மாமியாரின் முன்னால் புன்னகையோடு தைரியமாக நடமாடும் நான் இரவு வந்துவிட்டால் முற்றிலும் உடைந்து போவேன். விஜய் போதையில் வந்து என் அறையின் ஒற்றை கட்டிலில் அமர்ந்து இருட்டில் அழுது கொண்டிருப்பேன். அந்த நேரங்களில் எனக்கு என் பெற்றோர் வீட்டின் நினைவுதான் நெஞ்சை அடைக்கும். என் பிறந்த வீட்டில் வறுமை இருந்தது, ஒழுகும் கூரை இருந்தது, கையில் பணமில்லை என்ற கவலை இருந்தது. ஆனால் அங்கு அளவற்ற மன நிம்மதி இருந்தது. மாலையில் அப்பா வேலை முடிந்து வரும்போது முகத்தில் இருக்கும் அந்த பாசம், அம்மா வைக்கும் சுடு கஞ்சியில் இருக்கும்
இருக்கும் அன்பு, அது எதுவுமே இந்த மாடி வீட்டில் இல்லை. இங்கு பெரிய வீடு இருந்தது, சொத்துக்கள் இருந்தன, அந்தஸ்து இருந்தது. ஆனால் நிம்மதி என்ற ஒற்றை விஷயம் மட்டும் என்றோ விற்று போயிருந்தது. தினம் ஒரு புதிய கவலையும் ஏமாற்றமும் என்னை சூழ்ந்து வதைக்க நான் என் விதியை நினைத்து நொந்து கொள்வதை தவிர வேறு வழி அறியாமல் தவித்தேன். வறுமையும் கவலையும் ஒரு பெண்ணின் அழகை எவ்வளவு சீக்கிரம் சிதைத்துவிடும் என்பதற்கு நானே ஒரு நேரடி சாட்சியாக மாறிக்கொண்டிருந்தேன். இயற்கையிலேயே நான் பார்க்க லட்சணமாக எடுப்பான முகம் அமைப்போடுதான் இருப்பேன். ஆனால் புகுந்த வீட்டிற்கு வந்த இந்த 2 வருடங்களில் என் உடம்பும் மனசும் ஒடிந்து போயிருந்தது. மாமியாருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்குவதற்கோ அல்லது சமையலுக்கு காய்கறி வாங்குவதற்கோ நான் எப்போதாவது தெருவில் இறங்கி வெளியே செல்லும்போது ஊர் பெண்களின் பார்வைகள் என் மீதுதான் குத்தியிட்டு நிற்கும். அனுதாபம் என்ற பெயரில் அவர்கள் பேசும் பேச்சுக்கள் என் காயம்பட்ட நெஞ்சில் உப்பை கொட்டுவது போல இருக்கும். நான் கடந்து செல்லும் போது தெருமுனை அரச மரத்தடியிலும் குழாயடியிலும் நிற்கும் பெண்கள் தங்களுக்குள் ரகசியமாக குசுகுசுவென பேச தொடங்குவார்கள். அடடா, அந்த ரம்யா பொண்ணை பாத்தியா, கல்யாணமாகி வரும்போது எப்படி மகாலட்சுமி போல ஜொலிச்சுக்கிட்டு வந்தா, இந்த 2 வருஷத்திலேயே எப்படி ஆயிட்டா பாரு. 25 வயது பொண்ணு இப்படியே அழுது அழுது 40 வயது பெண் போல கிழவி மாதிரி மாறிட்டா. நாள் முழுதும் படுத்த படுக்கையா இருக்கிற மாமியாருக்கு பணிவிடை செய்கிறது, அந்த பொறுக்கி புருஷன் பண்ற அக்கிரமத்தை சகிச்சுக்கிட்டு இருக்கிறதே இவளுக்கு பொழப்பா போச்சு. இவள் போன்ற ஒரு தங்கமான பொண்ணு கிடைக்க அந்த விஜய் என்ன புண்ணியம் செய்தானோ. ஆனால் கையில் கிடைச்ச புதையலை அந்த பாவி தன் கெட்ட பழக்கத்தாலேயே மிதிச்சு தொலைச்சிட்டான். அவர்கள் என் முன்னாலேயே பரிதாபப்பட்டு பேசும்போது நான் உதட்டளவில் ஒரு போலி புன்னகையை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து வேகமாக கடந்து செல்வேன். ஆனால் உள்ளுக்குள் என் இதயம் சுக்குநூறாக உடைந்து இரத்த கண்ணீர் வடிக்கும். கடவுளே, என் தலையெழுத்து ஏன் இப்படி ஆனது என்று எனக்குள் 1000 முறை கேட்டுக்கொண்டேன். விஜயின் குடிப்பழக்கமும் சூதாட்டமும் ஒரு புறம் இருக்க, என் மானத்தை ஒட்டுமொத்தமாக தெருவில் ஏலம் போட்டு அந்த துரோக செய்தி ஒரு நாள் மாலையில் இடியாய் வந்து இறங்கியது. அன்று ஊருக்குள் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. பக்கத்து தெருவை சேர்ந்த தையல்கார அக்கா ஓடோடி வந்து மூச்சிரைக்க என்னிடம் விஷயத்தை சொன்னாள். விஜய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் கரும்பு வயலில் வேறு ஒரு பெண்ணுடன் தவறான முறையில் இருக்கும்போது ஊர்க்காரர்களிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டான். ஊரே திரண்டு அவனை பிடித்து கிராமத்து மந்தையில் வைத்து பஞ்சாயத்து கூட்டி கொண்டிருந்தார்கள். விஷயம் தெரிந்ததும் என் தலை சுற்றியது. கண்கள் அந்தகார இருளாய் மறைந்தன. கால்கள் நடுங்க அப்படியே வாசற்படியில் அமர்ந்து விட்டேன். ஊர் பெரியவர்கள் அவனை கண்ட காரி துப்பி கேவலப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சிலர், அடே பாவி, வீட்டில் தெய்வமாய் ஒரு பொண்ணு வாழுதே, படுத்த படுக்கையா பெத்த தாய் கிடக்கிறாளே, உனக்கு கடுகளவாவது வெட்கம் மானம் சூடு சுரணை இருக்காடா என்று சத்தம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் போதையிலும் காம வெறியிலும் கண்மூடி போயிருந்த விஜய்க்கு எதை பற்றியும் கவலை இருக்கவில்லை. பஞ்சாயத்து முடிந்து ஊரின் அவமானம் அப்படியே நடந்து வந்து என் வீட்டு வாசலிலேயே வந்து நின்றது. அன்று இரவு விஜய் போதை தலைக்கேறிய நிலையில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாக வீட்டிற்குள் நுழைந்து படுத்து கொண்டான். அன்று இரவு நான் அழுத அழுகைக்கு விடிவே இல்லை என்று தோன்றியது. என் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டு சுவரோரமாக அமர்ந்து வாயை பொத்தி கொண்டு கதறினேன். ஒரு கணவன் எனக்கு அன்பை தராவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு பெண்ணாக என் மானத்தை இப்படி ஊர் முழுக்க சிதைத்து விட்டானே. இந்த சமூகத்தில் நான் இனி எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? விஜயின் துரோகம் என் நெஞ்சை குத்தி கிழித்தது. விடிவெள்ளியே வராத ஒரு நீண்ட கரிய இரவை போல என் வாழ்க்கை இருண்டு கிடப்பதாக உணர்ந்தேன். ஆனால் இந்த அடர்ந்த இருளுக்கு நடுவேதான் கடவுள் என் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒற்றை ஒளியை காட்ட காத்திருந்தார். ஊருக்குள் நடந்த அந்த அவமான பஞ்சாயத்திற்கு பிறகு என் வாழ்க்கை இன்னும் குறுகி போனது. வெளியே தலை காட்டவே கூசி வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தேன். அது ஒரு அமைதியான மதிய நேரம். வெயிலின் தகிப்பு தாழாமல் ஊரே அடங்கி போயிருந்தது. நான் மாமியாரின் அறையில் அவர்களின் வாதத்தால் மரத்து போன கால்களில் லேசாக கற்பூர எண்ணெய் தடவி மெதுவாக பிடித்துவிட்டு கொண்டிருந்தேன். மாமியார் அரைகுறை தூக்கத்தில் கண்களை மூடி இருந்தார்கள். அந்த நிசப்தத்தை கலைப்பது போல் வீட்டின் வெளிக்கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் யார் வந்திருப்பது? விஜயாக இருந்தால் கதவை தட்ட மாட்டான், உதைத்து கொண்டு உள்ளே வருவான் என்று நினைத்தபடி முந்தானையை சரி செய்து கொண்டு மெல்ல நடந்து சென்று கதவை திறந்தேன். வாசலில் ஊரை சேர்ந்த செல்வம் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு சிகரெட்
புகையாமல் எரிந்து கொண்டிருந்தது. அவன் நிலத்தை அடகு வைக்கும் தொழிலும் வட்டி தொழிலும் செய்து வந்ததால் ஊருக்குள் கொஞ்சம் பணபலம் உள்ளவனாக வலம் வந்தான். நான் கதவை திறந்த அடுத்த கணம் அவனுடைய கண்கள் என்னை உற்று பார்க்க தொடங்கின. உச்சி முதல் பாதம் வரை அவன் என்னை நோக்கிய அந்த பார்வை எனக்குள் ஒரு விதமான நடுக்கத்தையும் சொல்ல முடியாத அருவருப்பையும் தந்தது. அநாகரிகமில்லாத அந்த பார்வையிலிருந்து தப்பிக்க கதவை பாதியளவு மறைத்து கொண்டு நின்றேன். என்னன்னே, இந்த நேரத்தில் விஜய் வீட்டில் இல்லை, விடியற் காலையிலேயே வெளியே கிளம்பி போயிட்டார் என்று குரலில் நடுக்கத்தை மறைத்து கொண்டு சற்றே மிரட்சியுடன் கேட்டேன். செல்வம் சுற்றுமுற்றும் பார்த்தான். தெருவில் நடமாட்டம் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு நச்சு புன்னகையோடு எனக்கு நெருக்கமாக ஒரு அடி எடுத்து வைத்தான். எனக்கு தெரியும் ரம்யா, உன் புருஷன் விஜய் வீட்டில் இல்லைன்னு. அவன்தான் கரும்பு வயல் பஞ்சாயத்துக்கு அப்புறமும் திருந்தாமா பக்கத்து ஊரில் ஏதோ ஒரு சூதாட்ட கிளப்பில் கிடக்கிறானே என்றான் அவனுடைய தடித்த குரலில். அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? அவர் வந்ததும் வர சொல்லவா என்று நான் கதவை சாத்த முயன்றேன். ஆனால் அவன் தன் கையை நீட்டி சட்டென்று கதவை தடுத்து நிறுத்தினான். அவனுடைய முகம் இப்போது என் முகத்திற்கு மிக அருகில் இருந்தது. அவனிடம் இருந்து வந்த புகையிலை நாற்றம் என் மூக்கை துளைத்தது. ஏன் ரம்யா, என்னை பார்த்ததும் பயந்து நடுங்கிற? நான் உனக்கு நல்லது சொல்லத்தான் வந்தேன். ஊர் முழுக்க உன் புருஷனை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. உன்னை மாதிரி லட்சணமான அழகான ஒரு பொண்ணு இந்த ஏழை வீட்லையும் படுத்த படுக்கையாக கிடைக்கிற கிழவிக்கு கஞ்சி ஊத்துற நரகத்திலையும் ஏன் வாழ்நாளை வீணடிக்கணும்? அந்த விஜய் உனக்கு புருஷனா வாழ தகுதியே இல்லாதவன். நீ மட்டும் சம்மதம்னு சொல்லு, உன்னை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போய் நகரத்தில் ஒரு பெரிய பங்களாவில் ராணி போல வச்சு பார்த்துக்கிறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன், சொகுசான வாழ்க்கை தரேன், யோசிச்சு பாரு என்று ஆசை வார்த்தைகளை கூறினான். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் விழுந்தபோது என் உடம்பெல்லாம் நரம்புகள் புடைக்க இரத்தம் கொதித்து தலைக்கேறியது. ஒரு நொடி என் கைகள் சுய மரியாதையோடு அவனது கன்னத்தில் அறைய ஓங்கின. ஆனால் என்னை நானே கட்டுப்படுத்தி கொண்டேன். கண்களில் அக்னி பிளம்போடு சிங்கப்பெண்ணாக அவன் முன்னால் நிமிர்ந்து நின்றேன். ஏய் செல்வமே, வாய் இருக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவியா? என்ன விலை மகளான்னு நினச்சியா? பணத்தை காட்டி பேரம் பேச? வறுமையில் இருந்தாலும் கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவடா நான். என் கணவன் குடிகாரனா சூதாடியா? ஏன் ஊரே காரி துப்புரவனாவே இருக்கட்டும், அது எங்கள் குடும்ப விஷயம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்தான் என் தாலி கட்டிய கணவர். இன்னொரு தரம் இந்த வீட்டு வாசற்படியில் ஏறி நின்று இப்படி பேசின, அப்புறம் ஊரை கூட்டி செருப்பாலேயே அடிப்பேன். மரியாதையா ஓடிவிடு என்று சிங்கார சத்தத்துடன் கத்தினேன். என் பேச்சில் இருந்த ஆவேசத்தை கண்டு செல்வத்தின் முகம் அப்படியே வெளுத்து போனது. அவன் ஏதோ பேச வருவதற்குள் என் முழு பலத்தையும் கொண்டு அவன் முகத்தில் அடித்தாற்போல் தார் என்று கதவை சாத்தி உள்பக்கமாக தாழ்பாலை போட்டேன். கதவின் மேல் சாய்ந்து கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தேன். என் இதயம் இடி இடிப்பது போல் வேகமாக அடித்து கொண்டது. கைகளும் கால்களும் பயத்தாலும் ஆத்திரத்தாலும் நடுங்கின. சமையலறைக்கு ஓடி சென்று செம்பில் இருந்த தண்ணீரை மடமடவென்று குடித்துவிட்டு மூச்சிறைக்க நின்றேன். என் கணவனின் தறிக்கெட்ட நடத்தையால் தான் இன்று செல்வத்தை போன்ற ஒரு வீணனுக்கு என் வாசலில் வந்து என் கற்பை பேரம் பேசும் தைரியம் வந்திருக்கிறது என்பதை நினைத்த போது எனக்கு அழுது அழுது கண்கள் வீங்கின. ஆனாலும் நான் எந்த சூழ்நிலையிலும் தடமாற மாட்டேன் என்ற உறுதி எனக்குள் இன்னும் பலமாக வேரூன்றியது. இந்த அதிர்ச்சியிலிருந்து நான் மீள்வதற்குள்ளேயே அன்று மாலை என் விஜயன் பணப்பசிக்கு இன்னொரு பலியாக ஒரு புதிய நாடகம் அரங்கேறியது. செல்வம் கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து என் மனம் இன்னும் மீளவில்லை. நெஞ்சு படபடப்பு குறையாமல் சமையலறையிலேயே அமர்ந்திருந்தேன். அப்போதுதான் வாசலில் மீண்டும் ஒரு மென்மையான தட்டல் சத்தம் கேட்டது. பயத்தோடு ஜன்னல் வழியே எட்டி பார்த்தேன். நல்ல வேளையாக வெளியே நின்றது செல்வம் அல்ல. நெற்றியில் குங்குமமும் தோளில் ஒரு துண்டுமாக கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார் ஒரு பெரியவர். அவர் வேறு யாரும் அல்ல, என் மாமியார் மீனாட்சி அம்மாளின் உடன் பிறந்த அண்ணன் மாணிக்கம். பக்கத்து ஊரில் பெரிய மளிகை கடை வைத்திருக்கும் வசதியானவர். வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த தங்கைக்காக வந்துவிட்டு போவார். பதற்றத்தை துடைத்து கொண்டு ஓடி சென்று கதவை திறந்தேன். வாங்க அப்பா, நல்லா இருக்கீங்களா என்று உபசரித்து அவரை உள்ளே அழைத்து வந்து மாமியாரின் அறையில் அமர வைத்தேன். தன் தங்கையின் இந்த முடங்கி போன நிலைமையை கண்டதும் அப்பாவின் கண்கள் கலங்கின. மாமியார் கட்டிலில் படித்தபடியே தன் அண்ணனின் கைகளை பிடித்து கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினார். அழாதம்மா மீனாட்சி, எல்லாம் சரியாயிடும் என்று ஆறுதல் சொன்ன அப்பா என்னை பார்த்து, ரம்யாம்மா, நீதான் என் தங்கையை ஒரு தாய் போல பார்த்துக்கிறேன்னு ஊரே பேசுதுமா. விஜய் பண்ணாத புண்ணியத்தை நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து பண்ணியிருக்க என்று நெகிழ்ந்து பாராட்டினார். அவர்களுக்கு குடிக்க தண்ணீரும் சுட சுட டீயும் போட்டு கொடுத்தேன். மாமியாரும் அவர் அண்ணனும் தங்களது சிறு
சிறு வயது நினைவுகளையும் குடும்ப கதைகளையும் நீண்ட நேரமாக பேசி மகிழ்ந்தனர். பக்கவாதம் வந்த பிறகு என் மாமியாரின் முகத்தில் அன்றுதான் ஒரு நிஜமான சிரிப்பை கண்டேன். ஒரு 2 மணி நேரம் எங்களுடன் செலவழித்துவிட்டு, மீனாட்சி உடம்பை பார்த்துக்கம்மா, நான் அப்பப்போ வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அப்பா கிளம்பினார். அவர் கிளம்பி சென்ற அடுத்த 10வது நிமிடம் வீட்டின் வெளிக்கதவு தடார் என்று காலால் உதைத்து திறக்கப்பட்டது. உள்ளே நுழைந்தான் விஜய். அவனது கண்கள் இரத்தமாக சிவந்திருந்தன. உடம்பு போதையில் அங்கெங்குமாக ஆடியது. அவன் அப்பாவை வழியிலேயே பார்த்திருக்க வேண்டும் என்பது அவனது முகத்தில் தெரிந்த கொடூரமான லோகத்தில் இருந்தே புரிந்தது. நேராக தன் தாயின் அறைக்குள் திமுதிமுவென நுழைந்தான். ஏய் கிழவி, உன் அண்ணன் பெரிய பணக்காரனாச்சே, இந்த ஊர்லயே அவனுக்கு பெரிய கடை இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தங்கச்சியை பார்க்க வந்தவன் சும்மாவா வந்திருப்பான்? உன்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்துட்டு போனான்? மரியாதை அதை என்கிட்ட எடு என்று தன் சொந்த தாயின் சட்டையை பிடித்து உழுக்காத குறையாக ஆத்திரத்தோடு கத்தினான். மாமியார் பயந்து நடுங்கி, இல்லடா விஜய், உன் மாமா சும்மாத்தான் என்னை பார்க்க வந்தார். அவர் எனக்கு பணமெல்லாம் எதுவும் தரலடா என்று பலவீனமான குரலில் கதறினார். பொய் சொல்லாத, அவன் காசு தராம போயிருக்க மாட்டான், நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க என்று கத்திக்கொண்டே விஜய் அந்த அறைக்குள் இருந்த அத்தனை பொருட்களையும் நாசம் செய்ய தொடங்கினான். அலமாரியை திறந்து அதில் இருந்த துணிகளை எல்லாம் தூக்கி வீசினான். மேஜை மேல் இருந்த மாத்திரை பெட்டிகளை தட்டிவிட்டான். அவை தரையெங்கும் சிதறி ஓடின. பிளாஸ்டிக் டப்பாக்களை காலால் உதைத்து உடைத்தான். வீடு முழுக்க ஒரே போர்க்களமாக மாறியது. நான் ஓடி வந்து அவனது கைகளை பிடித்து தடுத்தேன். விஜய், நிறுத்துங்க, மாமா நிஜமாவே காசு எதுவும் தரல, உடம்பு சரியில்லாத அம்மாவை பார்க்கத்தான் வந்தார். ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்றீங்க என்று அழுது கொண்டே கெஞ்சினேன். சீதேவி, தள்ளி போடி என்று என்னை ஓங்கி ஒரு தள்ளு தள்ளினான். நான் சுவற்றில் போய் மோதி நின்றேன். கட்டிலில் படுத்திருந்த மாமியார், விஜய், அந்த பாவத்தை செய்யாதடா, அவ வயிற்றுல ஒரு உயிர் வளருதுடா என்று கத்தினான். ஆனால் விஜய் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளும் நிலையில் இல்லை. அவனது கண்கள் கட்டிலின் தலைப்பகுதி நோக்கி சென்றன. மாமியார் பதற்றத்துடன் தன் தலையை திருப்பியதை அவன் கவனித்து விட்டான். உடனடியாக பாய்ந்து சென்று மாமியாரின் தலைக்கு அடியில் இருந்த அந்த பழைய அழுக்கு தலையணையை தூக்கி எறிந்தான். அதற்கு கீழே அடுத்த சில நாட்களுக்கு மாமியாருக்கு மருந்து வாங்குவதற்காக நான் சட்டை பைகளில் இருந்தும் தையல் கூலியில் இருந்தும் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த 500 ரூபாய் நோட்டு ஒன்று இருந்தது. ஆகா, காசு இல்லைன்னு பொய் சொன்னீங்களா என்று சாத்தானை போல சிரித்தபடி அந்த பணத்தை விஜய் பிடுங்கி கொண்டான். விஜய், அது என் மருந்து காசுடா, அதை எடுத்தா நான் எப்படிடா மாத்திரை சாப்பிடுவேன்? செத்துடுவேண்டா என்று மாமியார் கைகளை நீட்டி அலறினார். நீ செத்தா எனக்கென்ன, எனக்கு இப்பவே காசு வேணும் என்று துளியும் இரக்கம் இல்லாமல் கத்திய விஜய் அந்த பணத்தை தன் பாக்கெட்டில் திணித்து கொண்டு ஒருமுறை கூட திரும்பி பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியேறி ஓடினான். அவன் சென்ற பிறகு அந்த அறையில் ஒரு மரண அமைதி நிலவியது. சிதறி கிடக்கும் மாத்திரைகளுக்கு நடுவே தன் சொந்த மகனின் கல் நெஞ்சத்தை நினைத்து மீனாட்சி அம்மாள் நெஞ்சு வெடிக்க அழுது கொண்டிருந்தார். நான் தரையில் அமர்ந்து என் சிதைந்து போன வாழ்க்கையை நினைத்து மௌனமாக கண்ணீர் வடித்தேன். விஜய் மருந்து வாங்க வைத்திருந்த கடைசி பணத்தையும் பிடுங்கி கொண்டு ஓடிய அந்த இரவுக்கு பிறகு என் வாழ்க்கை இன்னும் இருண்டு போனது போலிருந்தது. ஆனால் இயற்கையின் விசித்திரமான விதி என் வாழ்வில் வேறொரு கணக்கை போட்டு கொண்டிருந்தது. கடந்த சில வாரங்களாகவே என் உடலில் ஒரு விதமான அசாதாரண மாற்றம் தெரிந்ததை நான் கவனித்தேன். அதிகாலையில் எழும்போது கடுமையான தலை சுற்றலும் நெஞ்சை குமட்டும் வாந்தியும் என்னை வதைத்தன. எப்போது பார்த்தாலும் உடல் சோர்ந்து கால்கள் பலவீனமடைந்து நடுங்கின. மாமியாருக்கு கஞ்சி காய்ச்சும் போதே அந்த உணவின் வாசனை பிடிக்காமல் சமையலறையிலேயே பல முறை அமர்ந்து விட்டேன். வீட்டு வேலைகளின் அயற்சியும் ஒழுங்காக சாப்பிடாத வறுமையும் தான் என் உடம்பை கெடுக்கிறது என்று நான் அதை சாதாரணமாக கடந்துவிட முயன்றேன். ஆனால் அன்று மதியம் மாமியாருக்கு படுக்கையை சரி செய்து கொண்டிருக்கும் போது திடீரென என் கண்கள் அந்தகார இருளாய் மறைக்க தலை சுற்றி அப்படியே கட்டிலின் ஓரமாக சரிந்து விழுந்தேன். அரை மயக்கத்தில் இருந்த என்னை வாதத்தால் முடங்கி இருந்த மாமியார் தன் வலது கையால் தட்டி தட்டி எழுப்ப முயன்றார். ரம்யா, ரம்யா, என்னம்மா பண்ணுது? கண்களை திறந்து பாரம்மா என்று பதற்றமாக கூப்பிட்டார். மெல்ல கண்ணை திறந்து எழுந்து அமர்ந்தேன். என் முகம் வெளுத்து போயிருந்ததை பார்த்த மாமியார், ரம்யா, இது சும்மா வர மயக்கம் இல்லைம்மா, உன் முகமே வேற மாதிரி மாறுது. நான் சொல்றதை கேட்டு உடனே அரசு ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு வா என்று வற்புறுத்தி கூறினார். காசில்லாத இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு எங்கே போவது என்று நான் யோசித்தேன். ஆனால் மாமியார் தன் கையில் இருந்த ஒரு வளையலை கழற்றி கொடுத்து, இதை அடகு வச்சாவது டாக்டரை பாருமா என்று பிடிவாதமாக அனுப்பி வைத்தார். மனமில்லாமல் அந்த வளையலை
விற்றுவிட்டு தட்டு தடுமாறி அருகில் இருக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றேன். மருத்துவமனையில் ஏகப்பட்ட கூட்டம். நீண்ட நேரம் வரிசையில் நின்று இரத்த பரிசோதனை மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்துவிட்டு ரிப்போர்ட்டுக்காக வெளியில் அமர்ந்திருந்தேன். என் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. எதுவும் பெரிய வியாதியாக இருந்துவிடக் கூடாதே. நான் படுத்துவிட்டால் மாமியாரை யார் பார்ப்பது என்ற கவலைதான் எனக்குள் ஓடியது. சிறிது நேரத்தில் நர்ஸ் என் பெயரை வாசித்தார். நான் உள்ளே சென்றேன். அங்கே அமர்ந்திருந்த பெண் மருத்துவர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு தன் முகத்தில் இருந்த சீரியஸ் தன்மையை குறைத்து ஒரு அழகான புன்னகையோடு என்னை நிமிர்ந்து பார்த்தார். வாழ்த்துக்கள் ரம்யா, நீங்க அம்மாவாக போறீங்க. உங்களுக்கு இப்போ 2 மாசம் முடிய போகுது என்றார். அந்த வார்த்தை என் காதுகளில் விழுந்த அடுத்த கணம் உலகமே ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்றது போலிருந்தது. எனக்கு சுற்றிலும் இருந்த மருத்துவமனையின் சத்தங்கள், நோயாளிகளின் முனகல்கள் என எல்லாமே மறைந்து போய் என் காதுகளில் ஒரு தேவகானம் மட்டும் ஒலிப்பது போல் உணர்ந்தேன். அறியாமலேயே என் கைகள் என் வயிற்றின் மேல் படிந்தன. எனக்குள்ளும் ஒரு பிஞ்சு உயிர் துடிக்கிறதா? என்னை அம்மா என்று கூப்பிட இந்த உலகிற்கு ஒரு ஜீவன் வரப்போகிறதா என்ற எண்ணம் வந்ததும் இந்த 2 வருடங்களாக விஜய் கொடுத்த அத்தனை துரோகங்களும், செல்வம் தந்த அருவருப்பும், வறுமை தந்த கண்ணீரும் ஒரு நொடியில் பனி போல மறைந்து போயின. கண்ணீர் என் கண்களை மறைக்க மருத்துவருக்கு நன்றி சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வீட்டிற்கு ஓடினேன். கால்கள் தரையில் பாவாமல் காற்றில் மிதப்பது போல் இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவள் நேராக மாமியாரின் அறைக்கு ஓடினேன். மூச்சிறைக்க கட்டிலின் ஓரமாக அமர்ந்து அவர்களின் கைகளை பற்றி கொண்டேன். என்னம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏதும் உடம்புக்கு பெரிய பிரச்சனையா என்று பயத்துடன் கேட்டார். நான் அழுகையும் சிரிப்பும் கலந்த குரலில், இல்லம்மா, நான் அம்மாவாக போறேன். நீங்க பாட்டியாக போறீங்கம்மா என்று சொன்னேன். என் வார்த்தையை கேட்டதும் மாமியாரின் முகத்தில் கடந்த 2 வருடங்களாக நான் பார்க்காத ஒரு பேரானந்த ஒளி பிறந்தது. வாதத்தால் செயலற்றிருந்த அவர்களின் கண்கள் அப்படியே கலங்கி கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. தட்டு தடுமாறி தன் ஒற்றை கையை உயர்த்தி என் தலைமேல் வைத்து, என் தங்கமே, என் மகராசியே, இந்த வீட்டின் இருட்டை விரட்ட ஒரு குலவிளக்கு வரப்போகுது. என் பாவி மகன் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அந்த கடவுள் உன்னை கைவிடலையம்மா என்று நெஞ்சு உருகி என்னை ஆசிர்வதித்தார். அன்றுதான் முதலாக என் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையை நினைத்து நான் பெருமிதம் கொண்டேன். விஜயின் கல் நெஞ்சம் மாறாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த சமூகம் என்னை ஏளனமாக பார்த்தாலும் பரவாயில்லை. என் வயிற்றில் வளரும் அந்த பிஞ்சு உயிர் என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தையும் எதையும் தாங்கும் இமாலய துணிச்சலையும் எனக்குள் விதைத்திருந்தது. வயிற்றில் ஒரு புதிய உயிர் மலர்ந்திருக்கும் அந்த பரவசம் என் நெஞ்சுக்குள் 1000 நந்தவனங்கள் ஒன்றாக பூத்தது போன்ற ஒரு தைரியத்தை கொடுத்திருந்தது. மாமியார் தந்த ஆசியும் என் வயிற்றில் துடிக்கும் அந்த பிஞ்சு துடிப்பும் என்னை முற்றிலும் ஒரு புதிய பெண்ணாக மாற்றி இருந்தது. எப்படிப்பட்ட கல்லானாலும் ஈரம் இருக்கும் என்பார்கள். தான் ஒரு தந்தை ஆக போகிறோம் என்ற செய்தி எந்த ஒரு கொடூரமான மனிதனையும் மாற்றிவிடுமே. விஜய் மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன? நிச்சயம் இந்த செய்தி அவரை குணப்படுத்தும் என்று என் பேதை மனம் கணக்கு போட்டது. அன்று மாலை முழுக்க விஜய் எப்போது வீடு திரும்புவார் என்று வாசல் கதவையே பார்த்து காத்திருந்தேன். இரவு 8, 9, 10 என மணிகள் நகரத் தொடங்கின. இறுதியாக நள்ளிரவு நெருங்கும் வேளையில் வாசலில் அந்த துரதிருஷ்டவசமான காலடி சத்தம் கேட்டது. எப்போதும் போல தள்ளாடியபடி போதை தலைக்கேறிய நிலையில் தடுமாறி உள்ளே நுழைந்தான் விஜய். வழக்கமாக அவன் போதையில் வரும்போது என் நெஞ்சில் பயம் கலந்த நடுக்கம் இருக்கும். ஆனால் அன்று என் பயத்தை மீறி ஒரு தாய்க்கேயுரிய எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்தது. அவனது நிலையை பாராமல் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தேன். பின் தட்டில் சுட சுட சாப்பாடு பரிமாறி அவன் முன்னால் வைத்தேன். விஜய் நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஏதோ பசியில் மிருகத்தனமாக சாப்பாட்டை அள்ளி வாயில் திணித்து கொண்டிருந்தான். அவனது கைகள் போதையின் நடுக்கத்தில் சோற்றை சிதறடித்தன. நான் மெதுவாக அவன் அருகில் தரையில் அமர்ந்தேன். என் இதயம் இடி இடிப்பது போல் வேகமாக துடித்தது. கைகளை என் வயிற்றின் மேல் மெல்ல தடவிக்கொண்டே தொண்டையை கவ்விய நடுக்கத்தை மறைத்து பேச தொடங்கினேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் சொல்லணும் என்றேன் மிகவும் தளர்வான
ஆனால் ஆவலாதி குரலில் விஜய் சாப்பாட்டிலிருந்து தன் பார்வையை எடுக்காமலேயே, என்ன இப்போ என்ன புதுசா பிரச்சனை, ஏதாவது காசு வேணுமா என்று சலிப்புடன் கேட்டான். இல்லை, காசு எதுவும் வேண்டாம். இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க நான் அம்மாவாக போறேன், நீங்க அப்பாவாக போறீங்க என்று கூறிவிட்டு அவனது முகத்தில் ஒரு தந்தையின் ஆனந்த கண்ணீரையோ அல்லது ஒரு நொடி புன்னகையையோ பார்க்க ஆவலோடு அவனது கண்களை உற்று நோக்கினேன். ஆனால் அடுத்த கணமே அந்த அறையில் நிலவிய மௌனம் என் வாழ்நாளிலேயே மிக கொடூரமானதாக இருந்தது. விஜய் சாப்பிடுவதை அப்படியே நிறுத்தினான். அவனது முகத்தில் எந்த ஒரு நெகிழ்ச்சியோ பாசமோ ஏன் ஒரு லேசான ஆச்சரியமோ கூட பிறக்கவில்லை. மாறாக அவனது புருவங்கள் சுருங்கி முகம் முழுக்க கடுமையான ஆத்திரமும் எரிச்சலும் வந்து குடியேறியது. கையில் இருந்த சோற்றை தட்டிலேயே உதறிவிட்டு என்னை ஒரு மிகப்பெரிய எதிரியை பார்ப்பது போல குரூரமாக பார்த்தான். என்னடி சொன்ன? நீ அம்மாவாக போறியா? நான் அப்பாவாக போறேனா? என்னடி பெரிய நற்செய்தி சொல்ற மாதிரி வந்து பேசுற என்று ஆத்திரத்துடன் கத்தினான். நான் அதிர்ச்சியில் உறைந்து போய், ஏன் உங்களுக்கு இதில் சந்தோஷம் இல்லையா என்று கேட்டேன். சந்தோஷமா? எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. ஏற்கனவே படுத்த படுக்கையா கிடக்கிற இந்த கிழவி ஒரு சுமையா என் தலை மேல உட்கார்ந்துருக்கா. அவளுக்கே கஞ்சி ஊத்தவும் மருந்து வாங்கவும் காசு இல்லாம நான் தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் நீ இன்னொன்றையை பெற்று என் தலை மேலே கட்ட போறியா? எதுக்குடி இந்த வறுமையில் இன்னும் ஒரு சுமை? எனக்கு இதை கேட்டு சந்தோஷப்பட நேரமில்லை. பசி தீர்ந்தது. நான் தூங்க போறேன் என்று மிக கொடூரமாக எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி படபடவென்று பேசினான். ஒரு தந்தையாக தன் சொந்த குழந்தையின் பிறப்பு செய்தியை கேட்டு அதை ஒரு சுமை என்று அவன் வர்ணித்த அந்த வார்த்தைகள் என் இதயத்தை ஒரு கூர்மையான ஈட்டியால் குத்தி கிழிப்பது போல இருந்தது. என் அத்தனை ஆசைகளும் அவன் திருந்தி விடுவான் என்று நான் கட்டிய கோட்டைகளும் ஒரே நொடியில் இடிந்து தரைமட்டமாயின. அவன் கைகளை கழுவிவிட்டு பாயை விரித்து படுத்து அடுத்த சில நிமிடங்களிலேயே போதையின் களிப்பில் குரட்டை விட்டு தூங்கத் தொடங்கினான். ஆனால் நான் அப்படியே சாப்பாட்டு தட்டின் முன்னால் சிலையாக அமர்ந்திருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து தட்டில் இருந்த சோற்றில் விழுந்தது. அன்று இரவு நான் என் அறைக்கு சென்று இருட்டில் சுவரோரமாக முடங்கி கிடந்தேன். என் கைகளால் என் வயிற்றை இறுக கட்டி கொண்டு விம்மி விம்மி அழுதேன். என் தங்கம், என் செல்லமே, நீ இந்த உலகிற்கு வர்றதுக்கு முன்னாடியே உன்னை பெத்த அப்பனே உன்னை ஒரு சுமைன்னு சொல்லிட்டாரேடா. நான் யாருக்காக இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு வாழணும் என்று என் நெஞ்சு வெடிக்க கதறினேன். அன்று இரவும் கண்ணீரே எனக்கு துணையானது. ஆனால் அந்த இருண்ட இரவில்தான் எனக்குள் ஒரு வைராகியமும் பிறந்தது. இந்த உலகம் உன்னை சுமை என்று சொன்னாலும் உன்னை பெற்ற இந்த தாய் உன்னை தன் நெஞ்சில் தாங்கி ஒரு ராணி போல வளர்ப்பேன் என்ற சபதத்தை என் குழந்தைக்குள் நான் ஆழமாக விதைத்தேன். கணவனின் அந்த இரக்கமற்ற கல் நெஞ்ச வார்த்தைகள் என் மனதை வெகுவாக காயப்படுத்தி இருந்தாலும் என்னை பின்வாங்க அனுமதிக்கவில்லை. என் வயிற்றுக்குள் உதைக்கும் அந்த பிஞ்சு உயிர் எனக்குள் ஒரு பெரும் போராட்ட குணத்தை விதைத்திருந்தது. இனி இந்த மனிதனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. படுத்த படுக்கையாக கிடக்கும் மாமியாரையும் பிறக்க போகும் என் குழந்தையையும் காப்பாற்ற நான் தான் உழைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். என் பிறந்த வீட்டில் நான் அரைகுறையாக கற்றுக்கொண்ட தையல் கலைதான் இப்போது எனக்கு கை கொடுத்தது. வீட்டில் ஒரு பழைய துருப்பிடித்த தையல் இயந்திரம் சும்மாத்தான் கிடந்தது. அதற்கு சற்று எண்ணெய் ஊற்றி பழுது நீக்கி வீட்டின் ஒரு மூலையில் அமர்ந்து தைக்க தொடங்கினேன். ஆரம்பத்தில் பக்கத்து வீட்டு அக்காக்களுக்கு ரவிக்கை தைப்பது, சுடிதார் ஆல்ட்ரேஷன் செய்வது என்று என் வேலை தொடங்கியது. நான் நேர்த்தியாகவும் கூலி குறைவாகவும் தைத்து கொடுத்ததால் மெல்ல மெல்ல ஊருக்குள் என் தையல் வேலை பற்றிய பேச்சு பரவியது. சுற்று வட்டாரத்து மாற்றுத் தெருக்களில் இருந்தும் பெண்கள் என்னை தேடி வரத் தொடங்கினர். என் கர்ப்பகாலம் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டிருந்தது. 5 மாத கர்ப்பிணியாக கால்களால் அந்த தையல் மிஷினை மிதிப்பது எனக்கு பெரும் சவாலாக இருந்தது. இடுப்பு வலியும் கால்களின் வீக்கமும் என்னை வதைக்கும். சில நேரங்களில் நள்ளிரவு விளக்கு வெளிச்சத்தில் அவசரமாக துணிகளை தைக்கும் போது என் அயற்சியால் தையல் ஊசி என் விரல்களில் சடசடவென்று குத்தி ரத்தம் பீறிட்டு வரும். விரலை வாயில் வைத்து இரத்தத்தை அடக்கிவிட்டு இந்த கரை துணியில் பட்டுவிடக்கூடாது என்று துணியை சுதாரிப்பேன். என் விரலில் வலியும் இந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் என் குழந்தையின் எதிர்காலத்திற்கான அஸ்திவாரம் என்று எனக்குள் சொல்லிக் கொள்வேன். சிறுக சிறுக சேர்த்த தையல் கூலியை கொண்டு மாமியாருக்கு தேவையான மாத்திரைகளையும் வீட்டிற்கு தேவையான ஒரு படி அரிசியையும் என்னால் வாங்க முடிந்தது. பசியால் வாடிய என் வயிற்று
வயிற்றுக்கு இப்போதுதான் ஓரளவு நிம்மதி கிடைத்தது. ஆனால் என் உழைப்பில் வந்த அந்த சொற்ப வருமானத்தின் மீதும் விஜயின் கழுகு பார்வை படியத் தொடங்கியது. நான் தையல் வேலை செய்து காசு சம்பாதிப்பதை அவன் எப்படியோ தெரிந்து கொண்டான். அன்று சனிக்கிழமை மாலை ஒரு வார கூலியாக நான் சேர்த்து வைத்திருந்த 200 ரூபாய் ஒரு சிறிய டப்பாவிற்குள் வைத்துவிட்டு மாமியாருக்கு பால் காய்ச்சி கொண்டிருந்தேன். திடீரென வீட்டிற்குள் நுழைந்த விஜய் நேராக சமையலறைக்கு வந்து, ஏய், தையல் வேலை செஞ்சு ஏகப்பட்ட காசு வச்சிருக்கியாமே, மரியாதையா அந்த பணத்தை எடு, என் நண்பர்களுக்கு நான் இன்னைக்கு பணம் கொடுக்கணும் என்று அதட்டினான். இல்லைங்க, அது அம்மாவுக்கு அடுத்த வாரம் வாங்க வேண்டிய மருந்து காசு, என் பிரசவ செலவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறேன், தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போகாதீங்க என்று நான் அந்த டப்பாவை என் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டேன். மரியாதையா தர்றியா இல்லை உதவி வாங்க போறியா என்று கத்திக்கொண்டே என் கைகளை பிடித்து கொடூரமாக முறுக்கினான். வழியில் நான் அலறினேன். என் கைகளில் இருந்த டப்பாவை பிடுங்கி பணத்தை எடுத்து தன் பாக்கெட்டில் திணித்து கொண்டான். நான் அவனது கால்களை பிடித்து கொண்டு, விஜய், வேண்டாம் விஜய், நான் கர்ப்பிணியா இருக்கேன், என்னை பாவி மாதிரி நடுத்தெருவில் விட்டுறாதீங்க என்று கதறினேன். அவனுக்கு போதையின் வெறியும் பணத்தின் மீதிருந்த மோகமும் கண்மண் தெரியாமல் செய்தது. சீதேவி, என் வழியில வராதே என்று கத்திக்கொண்டே நான் கர்ப்பிணி என்ற இரக்கம் கூட இல்லாமல் என் நெஞ்சில் ஓங்கி உந்தி தள்ளினான். நான் தடுமாறி தையல் மிஷினின் மேல் மோதி தரையில் சுருண்டு விழுந்தேன். அடி வயிற்றில் ஒரு சுரீர் என்ற வலி மின்னலாய் வெட்டி மறைந்தது. கைகளால் என் வயிற்றை பொத்தி கொண்டு நான் வலியால் துடித்தபோது விஜய் ஒருமுறை கூட திரும்பி பார்க்காமல் அந்த பணத்துடன் போதை கடை நோக்கி ஓடிவிட்டான். பக்கத்து அறையிலிருந்து என் மாமியார், பாவி பாவி, என் மருமகளை கொன்னுடாதடா என்று கத்தியபடி படுக்கையிலிருந்து கீழே விழ பார்த்தார்கள். நான் மெல்ல எழுந்து என் வலியை மறைத்து கொண்டு மாமியாரின் அறைக்கு சென்று அவர்களை அணைத்து கொண்டேன். அன்று இரவு உடைந்த தையல் ஊசியைப் போல என் மனமும் உடைந்து போயிருந்தது. ஆனால் என் குழந்தையின் துடிப்பு எனக்குள் இன்னும் அடங்கவில்லை என்பதுதான் எனக்கு எஞ்சியிருந்த ஒரே நம்பிக்கையாக இருந்தது. விஜயின் அரக்கத்தனமான தாக்குதலுக்கு பிறகு என் கவனம் முழுக்க என் வயிற்று பிள்ளையின் மீதும் படுத்த படுக்கையாக கிடக்கும் மாமியாரின் மீது மட்டுமே இருந்தது. நாட்கள் நகர நகர என் மாமியாரின் உடல்நிலை மிக வேகமாக மோசமடைந்து கொண்டே வந்தது. அவர்கள் பேச முயன்ற வார்த்தைகள் எல்லாம் வெறும் முனகல்களாக மட்டுமே வெளிவந்தன. அவர்களின் கண்கள் எப்போதும் என்னையே பின்தொடர்ந்து ஒரு விதமான பிரியாவிடையை யாசிப்பது போலவே இருக்கும். அன்று எப்போதும் போலத்தான் விடிந்தது. விடியற் காலையிலேயே எழுந்து மாமியாருக்கு பணிவிடைகளை முடித்துவிட்டு தையல் மிஷினில் அவசரமாக ஒரு துணியை தைக்க அமர்ந்தேன். மதிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. வழக்கம் போல இந்த நேரத்தில் பக்கத்து அறையிலிருந்து மாமியாரின் இருமல் சத்தமோ அல்லது தண்ணீர் கேட்கும் மெல்லிய முனகலோ கேட்கும். ஆனால் அன்று அந்த அறையிலிருந்து எந்த ஒரு சத்தமும் வரவில்லை. ஒரு விசித்திரமான பயமுறுத்தும் நிசப்தம் அந்த அறை முழுக்க குடியேறி இருந்தது. என்னடா இது, அம்மா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா, மருந்து கொடுக்கும் நேரமும் ஆகிவிட்டதே என்று நினைத்தபடி தையல் வேலையை நிறுத்திவிட்டு மெதுவாக அவர்களின் அறைக்குள் சென்றேன். மீனாட்சி அம்மாள் படுக்கையில் மிகவும் அமைதியாக படுத்திருந்தார்கள். போர்வையை மார்பு வரை இழுத்து போர்த்தியபடி கண்கள் பாதி மூடிய நிலையில் முகம் ஒரு அலாதியான அமைதியுடன் காணப்பட்டது. எப்போதும் வலியால் சுருங்கி போயிருக்கும் அவர்களின் முகத்தில் அன்று ஒரு விசித்திரமான நிம்மதி தெரிந்தது. அம்மா அம்மா, நேரம் ஆகிடுச்சு பாருங்க, எந்திரிச்சு 4 வாய் கஞ்சி குடிச்சிட்டு மாத்திரை போடலாமா என்று கூப்பிட்டு கொண்டே அருகில் சென்றேன். அவர்களிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. என் நெஞ்சுக்குள் ஒரு புதிய பயம் சட்டென்று தொற்றிக்கொண்டது. கைகள் நடுங்க மெதுவாக அவர்களின் தோளை தொட்டு உலுக்கினேன். அடுத்த கணம் என் விரல் நுனிகளில் ஏதோ ஓர் உறைபனி ஒட்டுவது போல் இருந்தது. அவர்களின் உடல் முற்றிலும் ஜில்லென்று குளிர்ந்து போயிருந்தது. வாதத்தால் சுருங்கி இருந்த அந்த வலது கையை எடுத்து பார்த்தேன். அது எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ஜடமாய் கீழே விழுந்தது. அவர்களின் நாடி துடிப்பை, மூச்சு காற்றை தேடி என் கைகளை முகத்தின் அருகே கொண்டு சென்றேன். அங்கே எந்த சலனமும் இல்லை. அவர்கள் என்னை விட்டு, இந்த துரோக உலகத்தை விட்டு என் வயிற்று பிள்ளைக்கு ஒரு நல்ல பாட்டியாக வாழும் பாக்கியத்தையும் துறந்துவிட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டார்கள். அம்மா, என்னை இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா, இனி எனக்கு யார் இருக்கா இந்த நரகத்தில்? அம்மா.
என்று என் வாயிலிருந்து ஒரு மரண ஓலம் சிரிக்கொண்டு வெளிவந்தது. அப்படியே அவர்களின் நெஞ்சில் முகம் புதைத்து கதறி அழுது புரண்டேன். இந்த நரக வீட்டில் நான் காலெடுத்து வைத்த நாளிலிருந்து என் வலியையும் வேதனையையும் தன் தாயுள்ளத்தால் உணர்ந்து என்னை ஒரு மருமகளாக பார்க்காமல் தன் சொந்த மகளாக பார்த்த ஒரே ஜீவன் என்னை விட்டு பிரிந்து விட்டது. என் அலறல் சத்தம் கேட்டு தெருவில் சென்றவர்களும் அக்கம் பக்கத்து பெண்களும் ஓடோடி வந்து வீட்டிற்குள் திரண்டனர். மாமியாரின் நிலையை பார்த்துவிட்டு, ஐயோ மீனாட்சி போயிட்டாளா, அந்த தங்கமான மனுஷி இப்படி படுக்கையிலேயே கிடந்து செத்து போயிட்டாளே என்று ஊர் பெண்கள் ஒப்பாரி வைக்க தொடங்கினர். விஷயம் காட்டுத்தீ போல ஊர் முழுக்க பரவியது. ஆனால் பெற்று வளர்த்த சொந்த தாயின் மரண செய்தி தெரிந்தும் விஜய் உடனே வீட்டிற்கு வரவில்லை. ஊர்க்காரர்கள் நாலா பக்கமும் ஆட்களை அனுப்பி தேடிய அலைந்த பிறகு மாலை நேரத்தில்தான் போதை தலைக்கேறிய நிலையில் தள்ளாடியபடி வீட்டிற்குள் நுழைந்தான். தன் தாய் சடலமாக கிடப்பதை கண்டும் அவனது கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. சடங்குகளை ஏனோதானோ என்று கடமைக்காக செய்து முடித்தான். சுடுகாட்டிற்கு பாடையை தூக்கி செல்லும் போது கூட அவனது முகம் எந்த ஒரு பிராயச்சித்தமும் இல்லாமல் ஏதோ ஒரு பாரம் குறைந்ததை போன்ற ஒரு அசிங்கமான நிம்மதியையே காட்டியது. கனன்று கொண்டிருந்த அந்த சிதையின் நெருப்பை நான் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருந்த கடைசி நிழலும் இன்று சாம்பலாகி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தபோது என் வயிற்றில் இருந்த குழந்தை மெல்ல உதைத்தது. அம்மா, நான் இருக்கிறேன் என்று அது எனக்கு ஆறுதல் சொல்வது போல் இருந்தது. என் அத்தனை துக்கங்களையும் நெஞ்சிற்குள் அடக்கி கொண்டு என் குழந்தையின் எதிர்காலத்திற்காக நான் இன்னும் வலுவாக மாற வேண்டும் என்று அந்த சுடுகாட்டு நெருப்பின் சாட்சியாக எனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டேன். என் மாமியார் மறைந்து சில நாட்களிலேயே அந்த பெரிய வீடு மயான அமைதியில் மூழ்கி கிடந்தது. அழுது அழுது என் கண்களும் வற்றி போயிருந்தன. இனி இந்த உலகத்தில் நானும் என் வயிற்றில் வளரும் இந்த 7.5 மாத குழந்தையும் மட்டும்தான் என்ற கசப்பான உண்மையை என் மனம் மெல்ல சகித்து கொள்ள தொடங்கியது. மாமியாரின் மறைவுக்கு பிறகாவது விஜயின் புத்தி மாறும். தன் தாயின் மரணம் அவனுக்குள் ஏதேனும் ஒரு குற்ற உணர்ச்சியை தரும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவன் இன்னும் மோசமாக தன் வெறியாட்டத்தை தொடர்ந்தான். காரியம் முடிந்த 3ஆம் நாளே மீண்டும் குடிக்க ஆரம்பித்து விட்டான். அன்று ஒரு மதிய நேரம் வெயில் ஊரை கொளுத்தி கொண்டிருந்தது. நான் என் வீக்கமடைந்த கால்களோடு தையல் மிஷினில் அமர்ந்து பசியை மறப்பதற்காக கவனமாக துணி தைத்து கொண்டிருந்தேன். அப்போது வாசலில் பலரின் காலடி சத்தமும் பதற்றமான பேச்சு குரல்களும் கேட்டன. ரம்யா, ரம்யா, வீட்டில் இருக்கியாமா என்று ஊர் பெரியவர்கள் ஒருவர் படபடப்புடன் கூப்பிட்டார். நெஞ்சில் ஒரு புதிய பயம் சம்மட்டியால் அடிப்பது போல் எழ நான் மெதுவாக எழுந்து சென்று கதவை திறந்தேன். வாசலில் ஊர் பெரியவர்கள் சிலரும் அக்கம் பக்கத்து பெண்களும் நின்றிருந்தனர். அவர்களின் முகத்தில் பரிதாபமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. என்னப்பா, என்னாச்சு? விஜய் எங்கே என்று என் குரல் நடுங்க கேட்டேன். அவர்களில் ஒரு பெரியவர் தலையை தொங்க போட்டபடி, ரம்யா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. அந்த பாவி மீனாட்சி உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்ததுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் நீ கட்டின புருஷன் விஜய் இருக்கானே, அவன் இந்த ஊருக்கே ஒரு தீராத சாபக்கேடுமா என்று ஆரம்பித்தார். ஏன்பா, அவர் இன்னைக்கு என்ன பண்ணினார்? குடித்துவிட்டு யாரிடமாவது சண்டையிட்டாரா என்று நான் பதற்றத்துடன் கேட்டேன். சண்டை மட்டும் போட்டிருந்தா பரவாயில்லையம்மா. அவன் இன்னைக்கு பண்ணின காரியம் ஒட்டுமொத்த ஊரையே தலைகுனிய வச்சிருக்கு. பக்கத்து தெருவில் இருக்கிற முனியாண்டி மளிகை கடைக்காரர் இன்னைக்கு விடியற் காலையில் டவுனுக்கு சாமான் வாங்க போயிருந்தார். வீட்டில் அவரோட வயசான அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் இருந்திருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு உன் புருஷன் விஜய் அந்த வீட்டுக்குள்ள சுவரேறி குதிச்சு பீரோவை உடைச்சி பணத்தையும் நகையையும் திருட பார்த்திருக்கான். ஆனால் அந்த பொண்ணு சத்தம் போடவும் அக்கம் பக்கத்துக்காரங்க ஓடி வந்து அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. பெரியவர் சொன்ன வார்த்தைகளை கேட்க கேட்க என் தலை சுற்றியது. காதுகளில் ரத்தமே வடிந்து விடுவது போல இருந்தது. பிடிச்ச ஊருக்காரங்க அவனுக்கு நல்லா தர்ம அடி கொடுத்து அப்படியே போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. போலீஸ் வந்து அவனை கைது பண்ணி விலங்கு மாட்டி ஜீப்பில் ஏற்றிட்டு போயிட்டாங்கம்மா. இப்போ அவன் டவுன் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். கேஸ் பலமாக இருக்கிறதால சீக்கிரம் ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க என்று சொல்லி முடித்தார். அதிர்ச்சியில் நான் அப்படியே வாசற்படியிலேயே சரிந்து அமர்ந்தேன். சுற்றி இருந்த பெண்கள் என்னை தாங்கி பிடித்து கொண்டனர். என் கண்களிலிருந்து கண்ணீரே வரவில்லை. அதுவரை விஜய் ஒரு குடிகாரன், சூதாடி, சோம்பேறி, துரோகி என்றுதான் ஊருக்குள் பேசப்பட்டு வந்தான். அந்த அவமானங்களையாவது குடும்ப பிரச்சனை என்று நான் சகித்து கொண்டேன். ஆனால் இப்போது என் தலைக்கு மேல் திருடன் என்ற இழிவான பட்டமும் கைதி என்ற முத்திரையும் வந்து விழுந்து விட்டது. கடவுளே, ஒரு திருடனின் மனைவி என்று இந்த ஊர் என்னை இனி எப்படி தூற்றும்?
நாளை என் வயிற்றில் பிறக்கப் போகும் குழந்தை இந்த சமூகத்தில் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கும்? தன் அப்பன் ஒரு ஜெயில் கைதி, திருடன் என்ற பழியோடு தானே என் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று நினைத்தபோது என் அடிவயிறு கலக்கியது. ஊர்க்காரர்கள் எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மெல்ல கலைந்து சென்றனர். அந்த பெரிய வீட்டில் நான் மீண்டும் தனித்து விடப்பட்டேன். ஆனால் அன்று இரவு எனக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. விஜய் ஜெயிலுக்கு சென்றது எனக்கு பெரும் அவமானமாக இருந்தாலும் அவனது அராஜகங்களில் இருந்தும் உழைப்பை பிடுங்கி செல்லும் அவனது அடிதடிகளில் இருந்தும் என் வயிற்று பிள்ளைக்கு தற்காலிகமாக ஒரு பாதுகாப்பு கிடைத்தது போல உணர்ந்தேன். விலங்கு மாட்டி சென்ற அவனுக்காக கண்ணீர் வடிக்க நான் தயாராக இல்லை. கம்பி எண்ணி கொண்டிருக்கும் அவனது நினைவுகளை என் மனதை விட்டு தூக்கி எறிந்துவிட்டு என் குழந்தையின் பிறப்பிற்காகவும் அதன் எதிர்காலத்திற்காகவும் நான் தனியாகவே போராட வேண்டும் என்ற இமாலய துணிச்சல் அந்த இருண்ட இரவில் என் நெஞ்சுக்குள் இன்னும் ஆழமாக வேரூன்றியது. விஜய் சிறைக்கு சென்று 1 வாரம் கடந்திருந்தது. நான் 8ஆம் மாத கர்ப்பிணியாக பிரசவ காலம் நெருங்கும் பதற்றத்திலும் தனிமையின் பாரத்திலும் தவித்து கொண்டிருந்தேன். ஊருக்குள் திருடன் பொண்டாட்டி என்ற ஏளன பேச்சு ஒருபுறம் எரிந்து கொண்டிருக்க, மறுபுறம் பிரசவ செலவிற்கும் அன்றாட வீட்டு செலவுக்கும் கையில் நயா பைசா இல்லாமல் வறுமை என்னை வாட்டியது. தையல் மிஷினை மிதிப்பதற்கும் என் உடல் ஒத்துழைக்கவில்லை. அது மட்டுமின்றி என் கணவன் எவ்வளவுதான் துரோகம் செய்திருந்தாலும் அவன் வாழ்நாள் முழுக்க சிறையிலேயே கிடந்தால் என் பிள்ளையின் எதிர்காலம் என்னவாகும் என்ற பயமும் என்னை உலுக்கியது. அவனை ஜாமீனில் எடுக்க வக்கீல் செலவு, கோர்ட்டு செலவு என பெருந்தொகை தேவைப்பட்டது. பணத்திற்காக நான் தவித்து கொண்டிருந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் என் மாமியார் உயிரோடு இருந்தபோது மர்மமாக புன்னகைத்தபடி எனக்கு காட்டிய அந்த பகுதி நினைவுக்கு வந்தது. நான் ஆரம்பத்தில் கூறியது போல என் மாமியார் படுத்திருந்த அந்த பழைய மரக்கட்டிலுக்கு அடியில் ஒரு கனமான இரும்பு பெட்டி இருந்தது. அதன் சாவி எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. மாமியார் மறைந்த பிறகு அந்த பெட்டியை பற்றி நான் மறந்தே போயிருந்தேன். அன்று ஒரு புதிய துணிச்சலோடு சமையலறை அம்மிக்கல்லை எடுத்து வந்து என் முழு பலத்தையும் திரட்டி அந்த இரும்பு பெட்டியின் பூட்டை ஓங்கி அடித்து உடைத்தேன். டனக் என்ற சத்தத்துடன் பூட்டு உடைந்து கீழே விழுந்தது. நெஞ்சு படபடப்புடன் பெட்டியின் மூடியை திறந்தேன். உள்ளே இருந்த விபரங்களை பார்த்து எனக்கு ஒரு நிமிடம் மூச்சே நின்று விட்டது போலிருந்தது. அங்கே என் மாமியாரின் பாரம்பரிய கை வளையல்கள், அட்டிகை, தங்க காசுகள் அடங்கிய நகைகளும் இந்த வீட்டின் அசல் நில பத்திரங்களும் பத்திரமாக அடுக்கப்பட்டிருந்தன. அந்த பத்திரங்களின் மேல் ஒரு சிறிய சீட்டில் மாமியார் திக்கி திக்கி எழுதியிருந்த ஓரிரு வார்த்தைகள் இருந்தன. இது என் மருமகள் ரம்யாவுக்கும் அவ வயிற்றுல வளர்ற என் பேரன் பேத்திக்கும் மட்டுமே சேர வேண்டியது. நகைகளையும் சொத்துக்களையும் பார்த்தபோதுதான் என் மாமியாரின் தீர்க்க தரிசனமும் அவர்களின் தாய் மனசும் எனக்கு புரிந்தது. தன் சொந்த மகன் கையில் இது கிடைத்தால் அவன் இதையெல்லாம் ஒரே நாளில் குடித்தும் சூதாடியும் விற்று அழித்து விடுவான் என்று தெரிந்தே என் மாமியார் இதை தன் கணவனிடமிருந்தும் மகனிடமிருந்தும் இரகசியமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார். இது என் குழந்தைக்கு சேர வேண்டிய அமானிதம். என் மாமியார் என் மேல் வைத்த நம்பிக்கையின் அடையாளம். இதிலிருந்து ஒரு சிறிய தங்க காசையோ ஒரு பைசாவையோ எடுத்து என் சுயநலத்திற்காகவோ அல்லது விஜயை வெளியே எடுப்பதற்காகவோ விற்க என் கௌரவம் இடம் தரவில்லை. அம்மாவின் அமானிதத்தை அந்த பாவியின் குடிப்பழக்கத்திற்கோ திருட்டு பழிக்கோ நான் பலியாக்க மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டு பெட்டியை மீண்டும் பூட்டி ரகசிய இடத்தில் ஒளித்து வைத்தேன். நேராக ஊர் பஞ்சாயத்து தலைவரின் வீட்டுக்கு சென்றேன். 8ஆம் மாத கர்ப்பிணியாக என் நிலையை பார்த்து அவர் பரிதாபப்பட்டு அமர வைத்தார். அவரிடம், ஐயா, என் நிலைமை உங்களுக்கு தெரியும். என் மாமியாரின் அமானிதம் என்னிடம் இருக்கிறது. ஆனால் அதை நான் தொட மாட்டேன். என் கணவனை வெளியில் கொண்டு வர எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கள். நான் பிரசவம் முடிந்ததும் தையல் வேலை செய்து வட்டியோடு அசல் பணத்தை திருப்பி தந்து விடுகிறேன் என்று உறுதியோடு கூறினேன். என் நேர்மையையும் சுயமரியாதையும் கண்டு நெகிழ்ந்த பஞ்சாயத்து தலைவர் மறுப்பு ஏதும் சொல்லாமல் தேவையான பணத்தை கடனாக கொடுத்தார். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வக்கீல் மூலமாக நீதிமன்ற பணிகளை முடித்துவிட்டு காவல் நிலையம் சென்று விஜயை ஜாமீனில் வெளியில் எடுத்தேன். காவல் நிலையத்தின் இருட்டறையிலிருந்து சிறைவாசலை விட்டு வெளியே வந்த விஜயின் கோலத்தை பார்த்தபோது எனக்குள் எந்த பரிதாபமும் வரவில்லை. எப்போதும் அவனது முகத்தில் இருக்கும் அந்த தறிக்கெட்ட திமிரும் அராஜகமும் அன்று அவனிடம் துளியும் இல்லை. தலைமுடி கலைந்து கசங்கிய ஆடைகளுடன் அடிபட்ட மிருகம் போல கூனி குறுகி நின்றிருந்தான். காவல் நிலைய வாசலில் நின்றிருந்த ஊர்க்காரர்களும் பாதசாரிகளும் அவனை கடந்து செல்லும் போது, பாருடா, திருட்டு பயல் வெளியே வரான். வீட்டில் தெய்வமாய் ஒரு பொண்ணு இருக்க போய் இவன் இன்னும்
உசுரோட திரியிறான் என்று காரி உமிழ்ந்த ஏளன பேச்சுகள் அவன் காதுகளில் விழுந்தன. அந்த வார்த்தைகள் அவனது நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்திருக்க வேண்டும். அவனால் யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தன் வாழ்நாளில் முதல் முறையாக ஒட்டுமொத்த ஊரின் முன்னால் விஜய் தலை குனிந்து நின்றான். நான் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவனுக்கு முன்னால் கம்பீரமாக என் சுய மரியாதையோடு வீட்டிற்கு நடக்கத் தொடங்கினேன். அவனோ குற்றவாளியைப் போல என் பின்னால் மௌனமாக நடந்து வந்தான். என் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயத்திற்கான விடிவு காலம் அப்போதுதான் ஆரம்பமாகி இருந்தது. காவல் நிலைய வாசலில் இருந்து வீடு வரை வந்து சேரும் வரை விஜய் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வீட்டிற்குள் நுழைந்ததும் அந்த பெரிய வீட்டின் சுவர்கள் அவனது அத்தனை அக்கிரமங்களையும் அவனுக்கு நினைவூட்டி இருக்க வேண்டும். குறிப்பாக தன் தாய் படுத்திருந்த தான் அராஜகம் செய்து மருந்து காசை பிடுங்கிய அந்த ஒற்றை கட்டிலை பார்த்ததும் அவனது உடம்பு நடுங்கத் தொடங்கியது. நான் சமையலறைக்கு சென்று அவனுக்கு குடிக்க தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தேன். டம்ளரை அவனிடம் நீட்டிய அடுத்த கணம் விஜய் அப்படியே என் காலடியில் சரிந்து விழுந்தான். தன் இரு கைகளாலும் என் கால்களை இறுக பற்றி கொண்டு ஒரு குழந்தையைப் போல விம்மி விம்மி அழத் தொடங்கினான். அவனது கண்ணீர் என் கால்களை நனைத்தது. ரம்யா, என்னை மன்னித்து விடு ரம்யா. நான் உனக்கு மட்டும் துரோகம் பண்ணலை, என்னை பெத்த தாய்க்கும் துரோகம் பண்ணிட்டேன். ஜெயிலில் அந்த 4 செவத்துக்குள்ள கிடந்தப்போதான் நான் பண்ணின அத்தனை அசிங்கங்களும் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அம்மாவோட மருந்து காசை பிடுங்கின அன்னைக்கே என் கைகள் ஏன் அழுகி போகாம இருந்ததுன்னு நினைச்சு நான் நரக வேதனைப்பட்டேன். இனி நான் குடிக்க மாட்டேன், சூதாட மாட்டேன், உன்னை ஒரு நாளும் கொடுமைப்படுத்த மாட்டேன் ரம்யா, என்னை மன்னிச்சிடு என்று கதறினான். அவனது பேச்சில் இருந்த அந்த நிஜமான குற்ற உணர்ச்சியும் மன வருத்தமும் என் உறைந்து போன இதயத்தை மெல்ல கரைத்தன. எத்தனையோ அடிகள், உதைகள், துரோகங்களை தாங்கிய என் மனம் அவனது இந்த உண்மையான மாற்றத்தை கண்டு மௌனமாக விடை பெற்று கொண்டது. எழுந்திருங்கள், கடந்ததை மறந்துவிடுங்கள். இனி நாம் வாழப்போகும் வாழ்க்கையிலாவது நேர்மையாக இருந்தால் போதும் என்று அவனது கைகளை பிடித்து தூக்கினேன். அந்த சிறைவாசம் விஜயை முற்றிலும் ஒரு புதிய மனிதனாக மாற்றி இருந்தது. மறுநாளே அவன் பழைய கெட்ட நண்பர்களின் சகவாசத்தை அடியோடு துண்டித்தான். யாரிடமும் கையேந்தக்கூடாது என்ற வைராகியத்தோடு ஊர் சந்தையில் ஒரு சிறிய தள்ளுவண்டியில் துணிகளை போட்டு விற்க தொடங்கினான். அதிகாலையிலேயே எழுந்து டவுனுக்கு சென்று மலிவு விலையில் துணிகளை எடுத்து வந்து சந்தை சந்தையாக அலைந்து நேர்மையாக உழைக்க ஆரம்பித்தான். அவன் உழைத்து வந்து என் கையில் கொடுத்த முதல் 100 ரூபாய் நோட்டு கோடிகளுக்கு சமமாக எனக்கு தெரிந்தது. நானும் என் தையல் வேலையை தொடர்ந்தேன். அவன் துணிகளை விற்க, நான் பிளவுஸ் சுடிதார்களை தைத்து கொடுக்க என எங்கள் இருவரின் உழைப்பும் கைகோர்த்தது. நாட்கள் நகர்ந்தன. என் 9ஆம் மாதம் முடிந்து ஒரு பிரசவ கால நள்ளிரவில் எனக்கு பிரசவ வலி எடுத்தது. விஜய் பதறிப்போய் என்னை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த மங்கலான வார்டில் ஒரு பிஞ்சு உசிரின் அழுகை குரல் கேட்டது. எங்களுக்கு ஒரு அழகான லட்சணமான பெண் குழந்தை பிறந்தது. செவிலியர் குழந்தையை துணியில் சுற்றி வெளியில் காத்து கொண்டிருந்த விஜயின் கைகளில் கொடுத்தார். முதலில் தன் மகளை கையில் ஏந்திய அந்த நொடி விஜயின் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. அவனது போதை வெறியையும் காம வெறியையும் பார்த்த அதே கண்கள் அன்று தன் மகளின் முகத்தை பார்த்து பொங்கி வழிந்தன. அவனது கண்களிலிருந்து சொட்டிய அந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் என் மகளின் பிஞ்சு கன்னத்தில் விழுந்தபோது அவனது பழைய பாவங்கள் அனைத்தும் அடியோடு கழுவப்பட்டதாகவே நான் உணர்ந்தேன். என் மாமியாரின் நினைவாகவும் எங்கள் வாழ்க்கையின் இழந்த நிம்மதியை மீட்டு தந்த தேவதையாகவும் அவளுக்கு அஞ்சலி என்று பெயரிட்டோம். மாமியார் எங்களுக்காக அமானிதமாக விட்டு சென்ற அந்த இரும்பு பெட்டியையும் அதிலிருந்த நகைகளையும் நாங்கள் அப்படியே பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். எங்கள் உழைப்பில் வரும் வருமானமே எங்கள் வயிற்று பசிக்கும் அஞ்சலியின் படிப்பு செலவுக்கும் போதுமானதாக இருக்கிறது. அம்மாவின் சொத்து நம் மகளின் திருமணத்திற்கு மட்டுமே பயன்பட வேண்டும் என்பதில் விஜய் என்னை விட உறுதியாக இருக்கிறான். ஒரு காலத்தில் நரகமாக இருந்த அந்த பெரிய வீடு இன்று அஞ்சலியின் மழலை பேச்சாலும் கவலைகளற்ற சிரிப்பொலியாலும் நந்தவனமாக மாறியிருக்கிறது. எவ்வளவுதான் அடர்ந்த கரிய இருள் சூழ்ந்த இரவாக இருந்தாலும் அதன் பின்னே ஒரு பிரகாசமான காலை விடியல் நிச்சயம் வரும் என்பதை என் மகள் அஞ்சலியின் சிரிப்பு எங்களுக்கு தினமும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அவமானங்களையும் கண்ணீரையும் கடந்து இப்போது நாங்கள் ஒரு கௌரவமான மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.